10 நிமிஷத்தில் நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக ராகி குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாமா? வெல்கம் டு 30 டே 30 ஸ்நாக்ஸ் ஆஃப் வீடியோஸ். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை பேட்டர் எடுத்துக்கிட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கெட்டி பதமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஒன்று போல் கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு உரமாக வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கருகப்பிலையும் போட்டு இறக்கி அந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். பேட்டரை நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாம். குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம மாவு அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மெதுவாக ஒன்று போல் திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பந்தாக ராகி குழிப்பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக. இது மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.